ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. இந்த வார டெல்லியில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 இந்த டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நமது முதல் பேட்டி சார். எப்படி இருக்கிறது டெல்லியில் நடக்கும் பாஜக ஆட்சி? யமுனை நதியை அவர்கள் சீரமைத்து அது ஒரு சாக்கடையை சரியாக்கிறேன் என்று உறுதிமொழி கொடுத்தார். மோடி கேரண்டிக்கு கேரண்டி என்று சொன்னார். ஆக மொத்தம் அதற்கான யமுனை நதியை 3 கிலோமீட்டர் எங்கு இந்த கச்சடா என்று சொல்வார்களே, அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், குப்பைகள், கச்சடான குப்பைன்னு அர்த்தம், அதெல்லாம் அவங்க சேர்ந்து இருக்குது. அது 3 கிலோமீட்டர் இருக்குது. அதை தோண்டி எடுக்கணும்னா 1/2 கிலோமீட்டர் கீழே இருக்கு. தண்ணி இவ்வளவுதான் இருக்கு, ஆனா சகதி அதிகம். அதையெல்லாம் தோண்டி எடுப்பதற்கு குறைந்தது 3 மாசம் ஆகும். அதை பணியை துவங்கி விட்டார்கள். அடுத்த வருட இறுதிக்குள் யமுனா நதி கரையில் படகு ஓட்டலாம். யமுனாவிலிருந்து நாய்டா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு படகு மூலமாக கூட டிராவல் பண்ணலாம் என்ற யோஜனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லுகிறார்கள். அதன் நடுவே ரங்கராஜ் பாண்டே, அருண் நேயர்களுக்கு, சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியில் நிலவரத்தை, புது ஆட்சி அந்த பிறகு, ரேகா குப்தா வந்த பிறகு, நரேந்திர மோடியினுடைய ஆதரவின் பெயரில் பிரதமர் அமைச்சரின் திட்டம், ஆளுநர் வி.கே. சக்சேனாவுடைய திட்டம் 2025 சட் பூஜை என்று சொல்வார்கள். ஹிந்தியில் தீபாவளிக்கிலிருந்து ஒரு 10 நாளைக்குள்ள அந்த சட் பூஜை வரும். அது பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற ஹிந்தி ஹாட் கோட் ஹிந்தி பாஷைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம். இப்ப எம்.கே. ஸ்டாலின் கூட சொன்னார் பாருங்க, போஜ்புரி, மைத்திரி பாஷை எல்லாம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ சொல்லிட்டாரு. அங்கதான் இந்த சட்டு பூஜை இருக்கும். அது அவருக்கு தெரியாது, ஏதோ எழுதுறாரு அவர் பாட்டுல ஸ்டாலின். இருப்பினும் அந்த சட்டு பூஜை நடக்கக்கூடிய இடத்துல யமுனா நதிக்கரை, அது ஒரு 2 கிலோமீட்டர் பாட்டம் தண்ணி கிட்டக்க. ஏர்லி மார்னிங்ஸ்ல மனைவிகள் தங்களுடைய கணவனுடைய நல் எண்ணம், நல் வாழ்வை, நல் வாழ்க்கை, எதிர்காலம் வெற்றி அடைய வேண்டும் என்றெல்லாம் சூரிய பகவானை பிரார்த்தி செய்யக்கூடியதுதான் சட்டு பூஜை. அதற்கு யமுனை நதிக்கரையை நான் கிளீன் பண்ணி செய்கிறேன் என்று யமுனா கிளீனிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. வேற எந்த தமிழ் சேனலுக்கு தெரியாது எக்ஸப்ட் சாணக்கியா. காரணம் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் தலைநகரில் டெல்லி என்பது ஒரு மினி இந்தியா, சின்ன குட்டி இந்தியா. இங்க தமிழ்காரர் இருக்காங்க, தெலுங்குக்காரர் இருக்காங்க, கன்னடத்துக்காரர் இருக்காங்க, மலையாளத்துக்காரர் இருக்காங்க, ஒடிசா, பெங்காலி, மணிப்பூரி, சிக்கிமி எல்லாருமே இருக்காங்க. ஆனா உத்தராஞ்சலி, பூர்வாஞ்சலி என்று 2 பேர் தான் அதிகம். இந்த பாஜக ஓட்டு போட்டும் அவதான். பீகாரை சேர்ந்தவர், உத்தராகண்ட் கூட, அதாவது பிரிவுபடாத உத்தரப்பிரதேசம். இப்பொழுது 3 மாநிலங்களானாலும் அது குறிப்பாக உத்தராஞ்சல் என்றால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிஞ்சு போன மாகாணம் தான் உத்தராஞ்சல். இங்க அருண் குறைந்தது 8-10% பர்சன்டேஜ் வாக்கு தான் ஸ்விஃப்ட் ஆயிடுச்சு. அதுல தான் பிஜேபிக்கு தம்பிங் விக்டரி. இந்த ராகுல் காந்தி புரிதல் இல்லாமல் சொல்லுகிறாரே, மகாராஷ்டிராவில் வாக்கு வங்கி எங்களுக்கு அதிகமாக வந்தது, பாஜக வந்து விட்டதெல்லாம் பொய். அது ராகுல் காந்தி வாயை திறந்தாலே புழுகு மூட்டை. ராகுல் காந்தி இந்த ஓட்டர் சொல்றது பொய் சொல்றாரு. அதே மாதிரி இப்ப டெல்லியில என்ன செய்ய, வாயடைச்சு விட்டாரு. இப்ப டெல்லியில இவிஎம் மிஷினை பத்தி ஏன் பேசுறது? ஆக மொத்தம் பூர்வாஞ்சலினுடைய உதவினால்தான் பாஜக ஆட்சிக்கு வந்து, அதனால்தான் அந்த சட்டு பூஜைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் முதல் ரேகா குப்தாவுடைய முதல் சீரழிப்பு. அடுத்ததாக சிஏஜி ரிப்போர்ட் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக தாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் குறைந்தது 5 அல்லது 6 கேசஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்துடும். சிஏஜி ரிப்போர்ட் மேல அவரை ஒரு 3 கேஸ்ல அவரே மாட்டிப்பார் ஊழல்ல.
அவர் வாழ்ந்த இடமான ஷீஷ் மஹால் என்ற கண்ணாடி மாளிகை திறந்து விட்டு போறாங்க பொதுமக்களுக்கு ஃப்ரீயா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. அது அரசாங்க மாளிகையா இருந்தாலும் அது மியூசியம் ஆக்கப்படுகிறது. காரணம், அது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்ல வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பொதுமக்கள் பார்க்க. ஒரு டாய்லெட் உள்ள மியூசிக் இருக்குங்க. அந்த மியூசிக் 8 லட்சம் ரூபாய் மியூசிக். எங்க வீட்டுல எல்லாம் இந்த ரேடியோ எல்லாம் பழைய இதுலயே போட்டு மொபைல்லயே ரேடியோ கேட்டுருவாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே. ஆனா இப்ப டெலிவிஷனே மொபைல்ல வந்துருச்சு எல்லா வீட்டுல எல்லாம். டெலிவிஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஒவ்வொரு ரூம்லயும் 8.5 ஏதாவது பெரிய பெரிய டெலிவிஷன் வச்சிருக்காரு. 56 இன்ச்சு 100 இன்ச் எல்லாம் வச்சுட்டு. ரெண்டாவது, ஒரு டாய்லெட்டை உட்காந்தீங்கன்னா மியூசிக் அவர் ஒரு பட்டன் அமைக்கினா தண்ணி அதுவே வரும். அதுவே ஸ்பாஞ்ச் மாதிரி உங்க உடம்பு அலம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே அலம்பி விட்டுட்டு போயிடும். அவ்வளோ ஃபேஷன். சைனால இருந்து வாங்கியிருக்காரு. எதுக்குங்க இந்த வாழ்க்கை? அவரு அந்த சைனா அந்த படுதா என்ற ஸ்கிரீன் என்று சொல்லுவார்களே, ஜன்னல்ல போடுறது, அதுக்கெல்லாம் 30 லட்சம் ரூபாங்க ஒரு ஸ்கிரீன். 30 லட்சம் ரூபா. 30. அதில் வச்சுட்டு சிஹெச் ரிப்போர்ட் ரொம்ப எல்லாத்தையுமே ஷாக்கிங்காக தானே நம்மளை வியக்க வச்சது. ஒரு குருவத்தையும் உறுத்துது. இந்த 3 விஷயங்களைத்தான் செய்திருக்கிறார்கள் ரேகா குப்தா. ஆட்சி டெல்லியில் நன்றாக நடைபெறுகிறது என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு போகலாம். ரொம்ப முக்கியமானது சார், தமிழகத்திலிருந்து அதிக அளவிலான தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டனர். என்னடான்னு விசாரித்து பார்த்தா பார்லிமெண்ட்டு கூட ஆரம்பிக்கலை. எதற்கு அப்படின்னு பார்த்தா திருப்பியும் நமது ஒரு பக்கம் ராஜ்பவன் வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் சத்தியமூர்த்தி பவன். காங்கிரஸ்ல மாநில தலைவரை மாற்ற வேண்டும், செல்வப்பிரந்தையோட மாற்றணும் அப்படின்னு. காங்கிரஸை பத்தி பேச எனக்கு பிளட் பிரஷர் ஏறிடும். காங்கிரஸை பத்தி பேசாதியா. இந்த முதுமை ராகுல் காந்தி அவர்கள் பத்தி பேசல. நான் ராகுல் காந்தி அவர்கள் பத்தி பேசல, தமிழக காங்கிரஸ் பத்தி பேசுறேன். காங்கிரஸ் செத்து போச்சு, அதை பத்தி ஏன் பேசுறேன்? வட இந்தியாவில் 16 மாநிலங்களில் காங்கிரசுக்கு அடையாளம் இல்லாத இருக்கிறது. தமிழ்நாடு 17வது மாநிலமாக இருக்கிறது. நீ கேளுங்க சொல்றேன். பட் ஆனால் எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, மாநில தலைவரும் இருக்காங்க. ஆனால் எப்போவுமே அந்த மாநில தலைவர் பதவி அப்படின்றது தமிழக காங்கிரஸில் பார்க்குறோம் ஒரு கத்தி மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போ யார் வேட்டு வைப்பாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்குது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திரு செல்வப்பிரந்தகை அவர்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீராத முயற்சி நடந்துட்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக 20 மாவட்ட தலைவர்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு செல்வப்பிரந்தகை அவர்களுக்கு எதிராக அங்கே வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. செல்வப்பிரந்தகை அவர்களுக்கு ஆல் குட்டா இல்லை ஏதாவது அடுத்தடுத்த சவால் வர இருக்கிறதா? சாணக்கியன் நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 3 மாவட்ட தலைவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்கள், பழக்கமானவர்கள், புரிந்தவர்கள், விஷயத்தை புரிந்தவர்கள், என்னிடம் அன்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு பார்த்தால் 2-3 புனிதமான செய்திகள் புரிதல் ஏற்படுகிறது. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரசிடம் இணைந்திருந்தாலும் காங்கிரஸ் தன்னுடைய ஆர்கனைசேஷனை, கட்டமைப்பை திமுகவிடம் விற்றுவிட்டார்கள். செல்வ பெருந்தகை திமுகவின் ஏஜென்ட் என்று சொல்லுகிறார்கள். செல்வ பெருந்தகை மாற்ற வேண்டும் என்று பிரியங்கா காந்தி பார்த்து விட்டார்கள். ராகுல் காந்தி பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம், ராகுல் காந்திக்கு தெரியும் இது ப. சிதம்பரம் போன்றவர்களால் ஊக்கிவிடப்பட்டது என்று. எனினும் மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியிடம் மிக நெருக்கமாக இருக்கிறார். அவர் தான் சொல்லி இருக்கிறார், இந்த கும்பலை பார்க்க வேண்டாம், தாங்களே ஒரு முடிவு எடுத்து விடுங்கள், பிரியங்கா காந்தி பார்த்தாச்சு போதும்னு. மல்லிகார்ஜுன் பார்க்க மாட்டேங்கிறார். காரணம், தலித் மீறி செல்வ பெருந்தகை எடுத்தால் தலித் எடுத்துட்டான். இன்னொரு தலைவர் எங்கிட்ட மாவட்ட தலைவர் சொன்னார், செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரரே இல்லை சார், அவர் ஊழற்காரர் தானே சார். he is not a congressman, he is a businessman. எங்கிட்ட அதே வார்த்தை சொன்னார். அவருக்கு அயல் நாடுகளில் எப்படி இல்லங்கள் இருக்கின்றதோ, அயல்நாடு சொத்துகள் அதிகமாக இருக்கின்றது எல்லாம் பட்டியல் போட்டு காண்பிக்கிறார்கள். இதனால் தான் அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சாராம்சம், பாதி பேர் திரும்பி போயிட்டாங்க, சில பேர் இங்கேயும் இருக்காங்க மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ்காரர்கள். 3 முக்கியமான கருத்துகள் அதிலிருந்து வெளிவருகிறது. ஒன்று, குறைந்தது 10 அல்லது 15 மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகை மாற்றிவிட்டு மாணிக் தாக்கூர் அல்லது ஜோதிமணியை கொண்டு வர வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த இருவரும் வரவில்லை என்றால்
இனி நாங்கள் காங்கிரஸ் பக்கம் திமுக பக்கம் போக மாட்டோம், நாங்கள் தான் காங்கிரஸ்காரராகவே இருந்து காங்கிரசுக்கு எதிர்த்து செய்யாவிட்டாலும் சாதகமாகத்தான் இருப்போம் என்று. என்ன உங்களுக்கு வேற என்ன விகல்பனா, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு என்னன்னு நான் கேட்டேன். அதிமுக, விஜய், சீமான் என்று போகிறார்கள் அவர்கள். காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணுவேன். எங்களுக்கு மெயின் எதிரி திமுக. திமுகவுடன் அலையன்ஸ் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் போய்விட்டார்கள். காரணம், காங்கிரஸ் திமுகவிடம் அடகு வைத்து ஆகிவிட்டது செல்வர் பெகந்தே என்றெல்லாம் புகார் சொல்லுகிறார்கள். இதுதான் பின்னணி. இதுவும் சிலதெல்லாம் நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்லிட்டேன். பாதி பேர் எழுதி வச்சுங்க. நீங்க தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் செல்வர் பெருந்தகை மாற்றப்படாமல் இருந்தால், இவர்களுக்கு தெரிந்தவர்கள் வராத இருந்தால், காங்கிரஸ் தலைவராக ஜோதிமணி, மாணிக் தாக்கூரை தவிர 3வது பர்சன் வந்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் பிளவுபடும். அது விஜய்க்கு நல்லதாக போகணும், அதிமுகவும் நல்லதாக போகணும். They are dead against DMK. காரணம், பொதுமக்களிடமிருந்து திமுக விலகிவிட்டது என்று மாணிக் தாக்கூர் அல்ல, ஜோதிமணி கூட சொல்றாங்க காங்கிரஸ் தலைவரிடம். அதைத்தான் இந்த மாவட்ட தலைவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். ஆனா காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவன் காது கிடையாது, கண்ணு கிடையாது, மூக்குல என்ன மோந்து பார்க்கலாம், காதுல என்ன கேட்கலாம், வாயில ருசிக்கலாம். அந்த 3 செத்து வச்சு காங்கிரஸுக்கு. ஓகே, இதில் அப்போ செல்வ பெருந்தகை அவர்களுக்கு உண்மையிலுமே ஒரு டஃப் டைம் அஹெட் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? உண்மையிலுமே மாநில தலைவர் அவர் மாற்றப்படலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்குது. எப்படி திரு அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ, அதே போல தானே இங்கேயும் செல்வ பெருந்தகைகளுக்கு ஒரு 10 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி மாற்றி எல்லாத்தையும் புதுசாக செட் பண்ணி கொண்டு போக முடியுமா என்ன? செல்வ பெருந்தை மாற்றப்படுவார். புது தலைவர் காங்கிரசுக்கு நியமனம் பெய்வார்கள். காங்கிரஸ் இதனால் உடைந்தால் அது விஜய் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் லாபம். அடுத்த கேள்விக்கு போகலாம். நான் அதே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு பயப்படுவீங்க நீங்கள்லாம். அந்த மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய புகார்கள் காதுல கேட்க முடியாது உங்களால். மாசத்துக்கு கிம்பளம் வாங்குறான்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் செல்வ இந்த திமுகவிடம் அவ்வளவு மோசமாக சொல்லிக்கிறாங்க. கோபத்தை உண்டாக்காதீங்க ரமேஷ். நீ என்ன, நீ சைலண்டா இருக்கீங்க, எனக்கு தெரியும் உங்களை பார்த்தா. சும்மா நான் வளருவேன், நத்திங் டூயிங். ஐந்தரி மின்மேல் காங்கிரஸ் பத்தி பேசாதீங்க. செல்வ பெருந்தகை கண்டிப்பாக மாற்றப்படுவார். அவர் ஊழல் என்று மாவட்ட தலைவர்கள் கையில் எழுதி கொடுத்திருக்காங்க. இன்னும் என்ன வேணும்? அவர் 5 கட்சியில் இருந்தாராமே. எனக்கு 2 கட்சி தான் அந்த கேள்விப்பட்டிருக்கு. 5 அவங்க சொல்றாங்க. அவர் இல்லாத தமிழ்நாட்டில் காமன் பினாமினா இல்ல. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு தான் மாறாம இருக்காங்க எந்த தலைவர்கள்? சரி. ஓகே, மூவிங் ஆன் ஃப்ரம் திஸ் பார்த்தோம்னா, பிரசாந்த் கிஷோர் மீண்டும் பிகே ஹெட்லைன்ஸில் வந்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்காரு, பாஜக அதிமுகவுடன் சேர்ந்தால் அதிமுகவுக்கு தான் நஷ்டம், பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக எதிராக ஒரு மிகப்பெரிய அலை இருப்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இருவேறு கருத்துக்கள் வருகிறது. ஒன்று பிரசாந்த் கிஷோரை எல்லாரும் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவருடைய கணிப்பெல்லாம் எல்லா டைமும் நடந்ததில்லை, அவர் எல்லா டைமும் வெற்றி பெற்றவரும் கிடையாது, அவர் எல்லாம் ஓவராக எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டிஎம்கே ஆதரவாளர்கள் சொல்ல, தாவேகா ஆதரவாளர்கள் இல்லைங்க, அவர் சொல்கிறது உண்மைதான், அவர் சொல்கிறது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள், நாங்கள் திருப்பி நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கத்தை இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, இது பிஜேபி அதிமுக கூட்டணி அமைவதை தடுப்பதற்காக ஒரு திட்டமிட்டு திமுகவின் ஸ்லீப்பர் செல் போல வேலை செய்கிறார் பிரசாந்த் கிஷோர், திமுகவின் பி டீம் தான் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு குற்றச்சாட்டு. பிரசாந்த் கிஷோரை டெல்லி சர்க்கிள்ஸில் க்ளோஸாக மானிட்டர் பண்ணல ஒரு சில நபர்களில் நீங்களும் ஒருவர். யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? இந்த நிலைமையில் யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? அவர் ஒரு அரசியல்வாதி. தன்னுடைய ஐபேக் நிறுவனத்தை மூடிவிட்டேன் என்று சொன்னாலும் பீகாரில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறார். அதற்கு பணம் தேவை. 1. 2வது, பிரசாந்த் கிஷோர் நரேந்திர மோடியால் வளர்க்கப்பட்டவர். 3வது, இந்திய அரசியலில் 2014க்கு பிறகு இந்திய தேர்தல் பிரச்சாரத்தை ஊக்குவிட்டு மாற்றிவிட்டவர் நரேந்திர மோடி.
அதிலிருந்து பலர் வந்திருக்கிறார்கள். பிரசாந்த் கிஷோர் மூலமாக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரிலிருந்து பல கருத்து கணிப்பாளர்கள் இந்தியாவில் உருவாக்கிவிட்டார் பிரசாந்த் கிஷோர். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி பெற வைத்தார், பல கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர் ரெட்டி, அதுவும் தவிர சித்தராமையா, கேப்டன் அமரேந்தர் சிங் போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக பழக்கமாக நபர். எனினும் பிரசாந்த் கிஷோரை நான் அறிந்த வரையில் அவர் மோடியின் ஆதரவாளர். அவர் சொல்லுவது தமிழகத்தில் முன் பின்னனாக முரணாக இருந்தாலும் முன்னுக்கு பின் தமிழகத்தில் விஜய் பிரசாந்த் கிஷோரை ஏற்பாடு செய்தது காரணம், வட இந்தியாவில் பிரசாந்த் கிஷோரை வைத்துக் கொண்டு தன்னுடைய படங்கள், சினிமா படங்களை தவிர பப்ளிசிட்டி அதிகமாக வேண்டும் என்று. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களில் விஜயை வைத்துக் கொண்டு அகில இந்திய அளவில் ஹிந்தி, ஆங்கிலம், குஜராத்தி, மராட்டி, பெங்காலி என்ற பல மாநில மொழிகளில் பேட்டிகளை ஏற்பாடு கொடுவதற்காக பிரசாந்த் கிஷோர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்படுறேன். தமிழகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியை தவிர விஜய் வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் நார்த் இந்தியா. காரணம் என்ன என்று கேட்டால், பிரசாந்த் கிஷோர் நான் ஏன் அரசியல்வாதி என்று சொன்னேன்னு பல பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2021 கொண்டு வருவதில் மிக மிக வெற்றி அடைந்தவர். தன்னுடைய ஆலோசனையின் பேரில் பல பணக்கார முதலாளிகள் மூலமாக, வியாபாரிகள் மூலமாக தமிழகத்தில் முதலீடு அல்ல, தமிழக கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதலீடு, அவங்க 300 கோடி கொடுத்தான்னு 3000 கோடி வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவர் தான் பிரசாந்த் கிஷோர். யார் இவர்னு கேட்டதுனால எல்லாத்தையும் உடச்சு சொல்லிடுறேன். அவர் ஒரு பிராமணர். பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகாரில் நிதிஷ்குமாருக்கு எதிராக இருப்பவர். இதெல்லாம் அவருடைய ஆல் இண்டியா ஃபிகர். தமிழ்நாட்டுக்கு வாங்க, he understood the politics of தமிழ்நாடு. அவர் விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணணும் காரணம் என்னன்னு கேட்டால், புது ரத்தங்களை வைத்துக் கொண்டு பண்ண வேண்டும். அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது கோ பேக்னு ஏன் கைது போடாது இருந்தார் பாருங்க. அப்போ அவருடைய அரசியல்வாதியுடைய நிலைப்பாடு வந்துருத்தல்ல. கோ பேக் மோடியா, கோ பேக் ஸ்டாலினா, கோ பேக் இந்தியாவா, கோ பேக் ஹிந்தியா தெரியலையே. he refused to sign. இல்லை, அவர் கெட் அவுட் பேனரில் நான் சைன் போடுறதுக்கு காரணம் நான் அந்த பார்ட்டி பீப்புளுக்கானது, நான் அதில் கிடையாதுன்னு நல்ல போட்டேன். இதில் நத்திங் டு அக்செப்ட், நத்திங் டு டிக்ளைன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அல்ல, நரேந்திர மோடி கட்டி கொடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டில் பண்ண வைக்கிறார். நரேந்திர மோடி கொடுத்ததெல்லாம், செய்தி கொடுத்த தந்திரங்களை எல்லாம், தேர்தல் தந்திரங்களாம் உபயோகித்து பணத்தை பண்ணவர் பிரசாந்த் கிஷோர். வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அலை வீசுவதை அவர் உணர்ந்து கொண்டு, எப்படி தங்களுடைய பேட்டியில் நான் பல வாரங்களுக்கு முன்னதாக சொன்னேனோ, நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால் பிரதி வாரம் அவர்கள் தங்களுடைய தொலைக்காட்சியினுடைய அவுட்ரீச் எப்படி தமிழகத்தில் இருக்கிறது என்று கருத்து கணிப்பு கொடுக்கும் சமயத்திலும் கூட மாதத்திற்கு ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் என்று தனிப்பட்ட முறையில் செய்தி வைத்துக் கொள்வார்கள். அவருடைய பிசினஸ்க்காக எல்லா தொலைக்காட்சி செய்யறாங்க இந்தியால, இன்க்ளூடிங் சில தமிழ் தொலைக்காட்சிகள். சோ தட் அந்த மாதிரி பிசினஸ் ப்ரொபோசிஷன் எப்படி வருங்கிறதுக்காக. அதில் தமிழகத்தில் 47% முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருந்த பாப்புலாரிட்டி திடீரென்று 36, 35, 30க்கு வந்து விட்டது. இப்பொழுது ஆதரவான மனநிலையா, எதிரான மனநிலை, ஆதரவான மனநிலை குறைந்து கொண்டு வருகிறது, எதிர் மனநிலை அதிகரிக்கிறது. திமுகவிற்கு எதிராக வாக்களித்தார் என்று தேர்தல் நடந்தால் திமுகவிற்கு 20 சீட் கூட கிடைக்காது என்று பிரசாந்த் கிஷோர் விஜயிடம் சொல்லி இருக்கிறார். இன்று தேர்தல் நடந்தார். அவங்க 200 சொல்லிட்டு இருக்காங்க, 20 கூட வராதுன்றீங்க. அவர் ஒரு சதவீதம் கட் பண்ணிட்டார், வேற என்ன இருக்கு? இல்லை, 200 வரும்னு திமுக இலக்கு வைத்திருக்க, பிரசாந்த் கிஷோர் 20 தான் வரும்னு விஜய் கிட்ட சொன்ன இதுல யார் அந்த நம்பரை ஃபட்ஜ் பண்றான்றது இருக்குல்ல, யார் இன்ஃப்ளேட் பண்றா, யார் டீஃப்ளேட் பண்றா? பிரசாந்த் கிஷோர்.
டிஎம்கே இன்ஃபிளேட் பண்றாங்க. பிரசாந்த் கிஷோர் deflate 47% ஒத்துருக்கிற திமுக 20 சீட்டுக்கு குறையக்கூடிய அளவில் வரும்னு பிரசாந்த் கிஷோர் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா? அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது 47% சீஃப் மினிஸ்டர்ஸ் பாப்புலாரிட்டி நான் சொல்றேன். இல்ல, திமுக பத்தி லோக்சபா எலெக்ஷன் சொல்றேன். லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல 47% டிஎம்கே அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டு. அது எப்படி ஒரே அடியா 20 சீட் வாங்கக்கூடிய அளவுக்கு சரியும்? எதிர்கட்சிகளும் வலுவா இல்லையே. எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி தமிழ்நாட்டில் வலுவா இருக்கு? அதான் வரேன். அந்த 6 மாதத்தில் ஜூன் 4ஆம் தேதி 2024 மார்ச் மாதம் 2ஆம் தேதி நாம் இந்த பேட்டியை ஒளிப்பதிவு செய்வதற்கு இந்த இடையில் 7 மாதங்களில் எப்படி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடிக்கு கூடுதலான பாப்புலாரிட்டி கிடைத்ததோ அது ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி தேர்தலில் பிரதிபலித்ததோ அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார். இன்று தமிழகத்தில் தேர்தல் வைத்தால் திமுகவிற்கு 20 சீட் கூட வராதுன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றது கரெக்ட். கால்குலேஷன் வைஸ் நான் சொல்றேன். அவர் சொல்லுவதும் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு எங்களுக்கு வரக்கூடிய சில ஃபீட்பேக் மாதிரி நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருப்பினும் மேட்ச் ஆகுது. ஓகே, அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. பீகார்ல இம்முறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார். அதாவது என்டிஏவே திருப்பி ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை பாஜகவே அதில் தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் எப்படி நீங்கள் ஆங்கிளில் பார்த்தாலும் நிதிஷ்குமார் திருப்பி முதல்வராக வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாஜக தனது முதல்வரை அரியணையில் அமர்த்த இருக்கிறது. ஜஸ்ட் லைக் மகாராஷ்டிராவில் நடந்ததை பார்த்தோம்ல, அதே மாதிரி நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பீகார்ல மோடி நிதிஷ் அப்படின்ற ஜோடி போகுமா, இல்லை அனதர் சர்ப்ரைஸ் இந்த காஃபின் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பிரசாந்த் கிஷோர் இருக்குது. அந்த ஊர் பாலிட்டிக்ஸை தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு தவறான புரிதலை தருகிறார். நிதிஷ்குமார் என்பவர் இன்று பீகாரில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கிறார். பாப்புலர்னா அவ்வளவு பாப்புலர் பிகாஸ் ஆஃப் நரேந்திர மோடி பேக்கிங். நிதிஷ்குமாரை முன்னிறுத்தித்தான் பாஜக வெற்றி பெறும், நிதிஷ்குமார் கட்சி வெற்றி பெறும். இதே நிதிஷ்குமார் 2023 பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை துணை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார், சஸ்பெண்ட் செய்தார். அந்த கோபம், ஆத்திரம், வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி இருக்கும் கூட இருக்க சொல்றாங்க. ஆக மொத்தம் நிதிஷ்குமாருக்கு எதிராக இருந்தால் இவர் லாலு யாதவுடைய ஆதரவாளரா? இவருடைய அரசியல் என்ன? லாலு யாதவுக்கும் எதிர்க்கிறார், நம்ம நிதிஷ்குமாரையும் எதிர்க்கிறார் என்றால் பீகார் அரசியல் இவருக்கு ஒரு நிலத்தன்மை என்ன, ஸ்திரத்தன்மை என்ன என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பீகாரில் இவர் ஓட்டை கட் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இவருக்கு 2-3 எம்எல்ஏக்கு மேல வர முடியாது. மாண்புமிகு வைகோ அவர்களை விட மிக மிக மோசமான நிலையில் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நினைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு 2026 தேர்தலுக்கு பிறகு. ஓகே, டஃப் டைம் ஹெட் ஃபார் பிகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அவரை கடந்து தமிழகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ட் இன்றைய என்னது லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப குரூஷியலான கொஸ்டின். இன்னும் கரெக்டாக 10-11 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன்ஸுக்கு. நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் முக்கிய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. பாஜக பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் அந்த இருமொழி கொள்கையோ இல்லை டீலிமிட்டேஷனோ இதை தாண்டி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க இந்த நிலைமையில் பார்க்குறோம், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் முகாமிட்டிருக்கிறார். அங்கு மீனவ பிரதிநிதிகளை சந்திக்கிறார், அதோடு பல முக்கிய ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சந்தித்து பேசுகிறார். அதே போல் பார்த்தோன்னா மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களும் மீனவர்களை சந்தித்து பேசினார். அங்கே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது பற்றின ராஜ்பவனுடைய அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா, இன்று நிலவும் பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் 1976 நடந்த தவறான கொள்கை முடிவுதான். அதற்கு அன்று உடந்தையாக இருந்த இன்றைய ஆளும் கட்சியும் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் திமுக மேலே இன்றைய ஃபிஷர்மேன் இஷ்யூ எல்லாத்திற்கும் அவர்கள் காரணம் என ஆளுநர் ஒரு லைன் டோ பண்ணுறாரு. அண்ணாமலை ஆளுநர் ஒரே நேரத்தில் ராமநாதபுரத்திற்காக ஃபிஷர்மேன் இஷ்யூ சொல்கிறாங்க. நேரடியாக 1976 கச்சத்தீவு இஷ்யூ நடந்தது தான் காரணம் பின் பண்ணுறாங்க. அப்படின்னா 26க்கு முன்னாடி மீண்டும் கச்சத்தீவு அப்படின்றது ஒரு முக்கிய டாக்கிங் பாயிண்ட், ஸ்பாட்லைட், ஃபோக்கஸில் வரும்னு எதிர்பார்க்கலாமா? ஓகே, கேள்வி முடிச்சிட்டீங்கல்ல. சாணக்கியன் நேயர்களுக்கும் அருண் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கு 3 புள்ளிகளை நான் தர இருக்கிறேன். 1, 2, 3.
இந்த 3 புள்ளிகளையும் இணைத்தால் அது ஒரு முக்கோணமாகும். இந்த ராமேஸ்வரம் பிரயாணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மீனவர்களை எல் முருகன் மூலமாக சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காணுவதற்கு மத்திய அமைச்சருடன் இது நம்ம ஃபிஷரிஸ் மினிஸ்டர் தவிர மற்றவர்களிடமிருந்து உத்தரவின் பெயரில் தான், நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய ஆணையின் பெயரில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் ராமேஸ்வரத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். இன்னும் கூறிய விரைவில் 10 தேதிக்குள் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாலம் பாம்பன் திறக்க இருக்கிறார். 3வது, கச்சத்தீவு 2026 தமிழக தேர்தலில் முக்கியமான பங்கை பெறும். பிரதமர் நரேந்திர மோடி 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னதாலும் கூட கச்சத்தீவை வைத்து திமுகவை மீனவ சமுதாயம், அதாவது சவுத் ரீஜன்ஸ்ல எல்லாம் அட்டாக் பண்ண முடியும் என்று அவர்களுக்குடைய ஒரு கருத்து கணிப்பு. 3வது, தலைமன்னாருக்கிடமிருந்து இலங்கைக்கும் தலைமன்னாருக்கும் இடையே ஒரு கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். காங்கேசன் துறையில் இருந்து எப்படி நாகப்பட்டினத்திற்கு இருக்கிறதோ அது மாதிரி. இதெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய கச்சத்தீவு பிரச்சனை சென்டர் பாயிண்ட்க்கு வந்துடும் 2026 எலெக்ஷனுக்கு. அதுக்காக தான் இப்ப சூடுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க சப்பாத்தி தவா கரம் ஓர, தோசை கல்லு சூடு பண்றாங்க. இன்னொன்னு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய செயலா தான் நம்ம அஜித் தோவருடைய ஆப்த மனதுக்கினியவர் ஆளுநர் RN ரவி. சமீப காலத்தில் 3 முறை டாக்டர் ஜெய்சங்கர், அஜித் தோவல் மற்றும் அயலுறவுத்துறை செயலாளர் மூவருமே புதியதாக வந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடன் இருக்கக்கூடிய திசநாயகாவுடன் சேர்ந்து அவர் டெல்லிக்கு வந்திருந்த பொழுதும் கூட கச்சத்தீவை பற்றி பேசிவிட்டார்கள். ஏதோ கிசு நடக்கிறது திரைமறைவில். 90 வருடம் இல்லாவிட்டாலும் 55 வருடம் இது லீஸுக்கு தருகிறேன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அந்த பின்னணியில் தான் இது ராமேஸ்வரம் புஷ் பை 2 ரிட்டையர்ட் IPS ஆபீசர்ஸ், அண்ணாமலை அண்ட் RN ரவி. அமித்ஷா பின்னாடில இருந்து இந்த ரகசியத்தை இவ்வளவு உடைச்சு யாராலையும் சொல்ல முடியாது. இது நம்ம ஆகஸ்டுக்கு அப்புறம் சூடு பிடிக்கும்னு சிலர் சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 அதை தொடர்ந்து அதை ஒட்டி இலங்கை அதிபரின் பயணம் இந்தியாவிற்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை போவார். அந்த நேரத்தில் அந்த நவம்பர் மாதம் ஒட்டி ஆகஸ்ட் டு நவம்பருக்குள்ள இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சில இடங்களில் நம்மளால படிக்க முடிகிறது. அது வெறும் நம்ம ஒரு ஹேசியம், ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாமா, இல்லை ஆன் பேப்பர் அதற்கான வேலைகள் நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆன் பேப்பர் நடக்கிறது. அதற்கு மேலாக நான் சொல்லுவது, இந்திய பாதுகாப்பதற்கு எதிராக இருக்கும் சில ரகசியங்களை உடைக்க முடியாது. எனக்கு தெரிந்த ரகசியம் 5% தான், 95% தெரியல. இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய ஆக்ரோஷ சக்தியின் மூலமாக, மிஸ்டர் NSJ தோவனுடைய அடிக்கடி பயணம் செய்வதன் மூலமாக, ராமேஸ்வரத்தில் இன்று அண்ணாமலையும் ரவியும் இருப்பதனால் அந்த பேக்ரவுண்டில் அழுத்தத்துடன் சொல்ல முடியும். 1, இவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், சென்னை தமிழக ஊடகங்கள், தமிழக செய்தித்தாள்களை வைத்து கொண்டு ஒன்றி திமுக ஜெயிக்கிறது கஷ்டம். திமுகவிற்கு எதிர்ப்பலை அதிகமாக இருக்கிறது சவுத் இந்தியாவில், சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சவுத் தமிழ்நாடுல என்றெல்லாம் அவர்கள் கணித்து இருக்கிறார்கள். அதனுடைய தோண்டல் தான் காரணம். நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் இந்த பாலத்தை பேசும் பொழுது இதற்கான ஒரு அறிகுறிகளை ஹிண்ட் கொடுப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். அருண், இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.